அப்பவும் சிவாஜி சார் மாதிரி தான் இருப்பேன். பஸ்ஸில் நிறைய எல்லாம் திரும்பி என்னையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சின்ன வயசில் அவர் எப்படி இருந்தாரோ அதே சுருட்ட முடி, அதே இதுதான். இதே மாதிரி வெள்ளை வேட்டி வெள்ளை ஷர்ட் கட்டிக்கிட்டு போய் விட்டு போனால் வியாபாரிங்களே வந்து இந்த மாதிரி அவர் வேற சொல்லிட்டான் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் நான் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் சொல்கிறாங்க அவர் மாதிரியே இருக்குங்க, அதே தானே ஒரு மனசுக்குள்ள சந்தோஷம் வெளியில் காமிச்சிக்கிறதுல. அது வந்து தற்பெருமை ஆயிடும் இல்லையா? அப்படி ஒன்றும் அவருடைய தான் நான் எட்ட முடியாது. அதிகமே மலாய் நான் சாதாரண மடு. ஆனால் சார் நீங்கள் பேசுகிறப்ப கூட அந்த அவருடைய சாயல் வருது, அந்த பேசுகிற குரலில், அந்த மாடுலேஷனில் கூட அவருடைய குரலை கேட்க முடியுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே தான் எல்லாரும் சொல்கிறாங்க. நான் அதே மாதிரி தான் பேசுகிறேன்னு சொல்லி நான் சாதாரணமாக அப்படி தான் பேசுகிறேன். கேட்டு அந்த மாதிரி இல்லை இதெல்லாம் வந்து என்னமோ ஆண்டவம் போட்ட பிச்சை எனக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த தாடியை சாதாரணமாக தான் வைக்கிறது. ஒரு 2 or 3 times வீட்டில் திட்டு, தாடி வச்சிருக்கீங்க, இந்த தாடி வைக்கிறேன் அதனால தான் அது சரியில்லை, இது எத்தையாவது ஒன்று பண்ணுவாங்க, எடுத்துடுறது. மலேசியாவில் சிவாஜி சாருக்குன்னு உயிர் விடுறவங்க இருக்காங்க. அதனால் இன்றைக்கி உங்களை பார்த்த உடனே வெள்ளித்திரையில் உங்களை பார்க்கும்பொழுது அவ்வளோ கிராண்டாக எங்களுக்கு அந்த தலைவனையே பார்த்தாப்புல இருந்தது. நீங்கள் மலேசியா வந்தால் அவசியம் வரணும். இப்படி வந்து நீங்கள் பேச பேச எனக்கு இல்லையா அவருடைய டைலாக்ஸ் எல்லாம் கேட்கணுன்ற ஆசை வருது. ஸோ கேட்கலாமா? பொதுநலம் எது பொதுநலம்? புற்றுக்கு அருகே நின்று மகுடி குதுவது நாகத்தின் காதுகளை ராகத்தால் குளிர வைக்கவா? காட்டில் குறிப்பறிப்பது யானை ஓய்வெடுப்பதற்கா? வில்லில் கணையை பூட்டுவது கலைமானுக்கு வேடிக்கை காட்டவா? பொய். இது பிறர் துன்பத்தில் இன்பம் காண வேண்டும் என்ற பேய் வெறி, அதுதான் உனக்கு. பயங்கரமா இருக்கு சார். அதே மாதிரி சரஸ்வதி சொல்றாரு, கலைவாணி, கருணாகரி, கல்விக்கரசி, சொல்லின் செல்வி, கற்றவர் போற்றும் கலாதேவி, வித்தை படித்தோர் வணங்கும் வேதவல்லி, காவிய நாயகர்கள் போற்றும் கலை உலகின் நாயகியே. சூப்பர் சார், சூப்பர். அடுத்தபடியா முதல் மரியாதையில வேற ஒரு டைலாக் பேசி காட்ட முடியுமா? யார் உள்ள ஓட்டல? உள்ள வாங்க. நீச்ச தண்ணி இருக்கா குடிக்கிறதுக்கு? எங்க போயிருந்தீங்க இவ்வளோ நாளா? ஆளே பார்க்க முடியலையே. ஆடிப்டி போயிருந்தேன். ஒரு விவகாரமா பைசல் பண்ணிட்டு வந்தேன். ஊர்ல நடக்கிற விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது போலயே. என்ன விஷயம்? ஏன் அப்படி பார்க்குறவ? நான் உன்னை கேட்டா செய்வீங்களா? என்ன செய்யணும்? சஞ்சீவ் மலையை கொண்டாடானா நான் எங்கிட்ட இருந்து கொண்டு வருது. நான் உன்னை கேட்டா கோச்சிக்க மாட்டீங்கல்ல? என்ன பிள்ளை கேட்க போறவன்? என்கிட்ட ஒரு 4 பவனம் இருக்கு, அதை கோர்க்கிறதுக்கு ஒரு வெள்ளி கம்பி வேணும். கீருக்கு பிள்ளை கேட்டதுதான் கேட்டேன், தங்க கம்பியா கேட்டிருக்க கூடாதா? வேற டைலாக்ஸ் ஏதாவது சொல்றேன். நான் ஆண்டவங்கிட்ட ஒரே ஒரு வரம் தான் கேட்டுக்கிட்டு, ஒரே ஒரு வரம். அது என்ன வரம் தெரியுமா? என்னுடைய நண்பர்கள் எல்லோரும், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்.